மேட்ச் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகராஜ் செலக்ட் வெர்சஸ் ஒயரஸ்க்கான மேட்ச். இங்கே ஒயரஸ் பேட் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து போல்ட். ஸோ 4 ஓவர் கொண்ட மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்கள் மேட்ச்சை. ஸோ ஃபஸ்ட்டு பால் ஒயரோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ பாடி லைனில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காலையே போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஷாட்டு. சூப்பரான ஒரு அடி. டைமிங் இருக்கா? போயிருச்சுங்க மேக்ஸிமமே. ஸோ முதலார பதிவு பண்ணுறாருங்க போல்ட் ஒயரஸ்க்காக. தரமான ஒரு அடி. ஸோ ஸ்லாட்டில் இருந்தது தூக்கி வெளில போட்டார் மேக்ஸிமம். முன்னாடி 2 வைடு போட்டிருந்தாரு. கெண்டரி பால். ஷாட்டுங்க. தரமான ஒரு அடி. பெரிய 6. போல்ட் இன்னைக்கு பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்காரு ஒயரஸ்க்காக. 4 ஓவர் கொண்ட மேட்ச்னும் போது கண்டிப்பாக பெரிய டார்கெட்டை செட் பண்ணி ஆகணும். ஸோ பெரிய மான்சர் ஹிட் இங்கே மிட் விக்கெட்டில். ஷாட்டுக்கான ரொம்ப சரியாக படலை. ஸோ டாட் பால். ஒரு டெலிவரி பேக் டெலிவரி ஃப்ரம் தி பவுலர். முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ராஸ் ஒன்று போட்டிருந்தார். அகைன் ரீபால். அகைன் ஷாட்டுக்கான ஒரு ட்ரை சரியாக படலை. ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் விக்கி ஒயரஸ்க்காக. ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. டாட் பாலிங்க. ஸோ டாட்டோட ஃபர்ஸ்ட் ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆகுது. வைடு போட்டிருந்தாரு. அகைன் ஃபர்ஸ்ட் பால். ஸ்லாட்டில் தான் இருந்தது. அடிக்க வேண்டிய ஒரு பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஆன். ஷாட்டுங்க மிட் விக்கெட்டில். செம்ம குயிக்காக போகுது. குட் ஃபீல்டிங். இங்கே குயிக்காக ஒரு சிங்கிள். டபுள் ஓடி இருக்காங்க. ஷாட்டுங்க. அப்பா தரமான ஒரு அடி. பெரிய மான்சரு. இந்த டோர்னமெண்ட்டில் லெக் சைடில் அடிக்கப்பட்ட ஒரு பெரிய மான்சர் ஹிட் போல்ட்டோட பேட்டில் இருந்து. மான்சர் 6. அகைன் ஒரு அடி. போயிடுச்சுங்க மேக்ஸிமம். ஸோ 2 6 மேக்ஸிமம் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஓவரில். தரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். தற்போது வரைக்கும் 4 6 பதிவு பண்ணியிருக்காரு போல்ட்டு. ஸோ ஒய்ஆர்எஸ்க்காக ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக்கு முக்கியமான மேட்சில் ஆடிக்கிட்டு இருக்காருங்க மேக்ஸிமம். ஷாட்டுக்கான முயற்சி. கொஞ்சம் கூட வித்தை கொடுக்காம போட்டாங்க. இந்த பாலை தான் போடணும். குட் ஃபீல்டிங். இங்கே ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைட்டில் ஒரு பஞ்சு. செம்ம குயிக்காக போகுது. குட் சேவாங்க. இங்கே ஒரு சிங்கிள். எங்களோட இங்கே செகண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வைடு ஒன்று போட்டிருந்தாரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அகைன் ஷாட்டு லெக்கில். குட் ஷாட். ஃபீல்டர் இருக்காருங்க. குட் ஃபீல்டிங். இங்கே த்ரோ ரொம்ப லேசியான ஒரு த்ரோங்க. இங்கே டபுள் மாற்றிட்டாங்க. டபுள். ஸ்டான் காலையே போட்டிருக்காரு. டாட் பால். சூப்பரான ஒரு பால். டாட் பால். யாக்கர் டெலிவரி. ஸ்லாட்டில் இருந்தது. ஓபி பால். அடிச்சிருக்க வேண்டிய ஒரு பால். ஸோ டாட் பால். பேக்கில் ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். பாடி லைனில் போட்டிருக்காரு. இந்த பாலை தான் போடணும். டாட் பாலிங்க. சூப்பராக போட்டுட்டு இருக்காரு தற்போது வரைக்கும். எந்த ஒரு பவுண்டரி 6 கொடுக்காம. ஸோ தேர்ட் ஓவரோட கடைசி பால். அகைன் ஒரு பாலுங்க. சூப்பரான ஒரு போல்டு. நல்ல விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். விக்கெட்டாக ஓவராக தெரில. எஸ் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. காலில் தான் பட்டிருக்கு. ஸோ தேர்ட் ஓவர் அருமையாக போட்டிருக்காரு போலர். ஓவருக்கு 39 ஆடி இருக்காங்க. 4வது ஓவர். டாப் எட்ஜ். கேட்ச் எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டு எடுக்கிறாங்க இங்கே. ஸோ நாகராஜ் செலக்ட். ஷாட்டுக்கான ஒரு முயற்சி. டாப் எட்ஜ். விக்கி விக்கெட்டிலேருந்து வெளில போகிறாரு. எஸ் விக்கெட். ஒயரஸ்க்காக ஸ்ட்ரைக்கில் சேது. ஷாட்டு ஸ்ட்ரைட்டில் கையிலே விழுந்துருச்சுங்க. விக்கெட்டு மேலே அடிச்சிருந்தா கண்டிப்பாக 6 போயிருக்கும். மெயினான ஒரு விக்கெட் அகைன் எடுக்கிறாங்க. ஸோ சேதோட விக்கெட். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் இருந்தது. சொருவிட்டாரு ஸ்ட்ரைட்டில். பெரிய 6. ஸோ ஃபேஸ் பண்ண பால் எங்கள் 6 அடிக்கிறாரு. அஃப்கோர்ஸ் அடிச்சு தான் ஆகணும் 4 ஓவர்னும் போது. ஸோ தரமான ஒரு மேக்ஸிமம் பார்க்குறீங்க. முன்னாடி 2 வைடு போட்டிருந்தாரு. அகைன் ரீபால். பாடி லைனில் போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஷாட்டு. தரமான ஒரு அடி. போயிருச்சா? கேட்ச விட்டாங்க. சூப்பரான ஒரு டேக்குங்க. விக்கெட்டுங்க. கிரேட் டேக்குங்க. எஸ் விக்கெட். இன்னிங்ஸோட கடைசி பால். அதுக்கான முயற்சி கண்டிப்பாக ஓடுவாங்க. இங்கே நிற்க வச்சா அது ஓடுவாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங்கை பார்க்குறோம். எஸ் இங்கே ஒரு டபுள். விக்கெட்டுங்க. ஸோ 2 ரன் கிடைக்குது கடைசி பாலில். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒய்ஆர்எஸ் வந்து 15 ரன் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாகராஜ் லெவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 52 அடிப்பாங்களான்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால்.
ஸோ மொதல் பந்தே டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலரு. முதல்ல பார்த்தீங்கன்னா வைடு வீசப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் பால். ஸோ ஒரு சிங்கிள் இங்கே. ஸோ ஃபீல்டர் வந்து பால் வந்து கரெக்ட் பண்ணிட்டு த்ரோ பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங் டீமுக்கு வந்து ஒரு ரன் வந்திருக்கு சிங்கிள் மூலியமாக. ஓ பாலை வந்து பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பவுலிங் வந்து நல்லா போட்டுட்ருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஓ பவுல் மிஸ் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன். ஸோ என்ன தான் வைடு போட்டாலுமே வந்து அவர் கம்பேக் கொடுக்காரு அடுத்த பாலில். ஷாட்டு. ஸோ பவுண்ட்ரி போகுமா? நல்ல ஒரு 4 பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து. ஸோ பேட்ஸ்மேன் வந்து லெக் சைடில் வந்து ஒரு பவுண்ட்ரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு அவர் பேட்டின் காரணமாக. ஓ பீட்டன். நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. ஸோ ஒரு கம்பேக்கோட ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா 7 ரன் கொடுத்துருக்காங்க பவுலிங் சைட். செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஒரு பந்துங்க. நல்ல ஒரு கீப்பருங்க. நல்லா கேட் பண்ணார் பாலை. மீண்டும் ஒரு நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. என்ன தான் வைடு போட்டாலுமே அடுத்த பால் வந்து டாட் போட்டிருக்காரு. கீப்பிங்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. ஷாட்டு ஹைட்டில் போகுது. கேட்ச் பிடிப்பாரா? இல்லைங்க. இது ஒரு பெரிய 6 மான்ஸ்டர் ஹிட்டு. ஸோ அவர் பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா போன ஓவரில் ஒரு பவுண்ட்ரி, இந்த ஓவரில் வந்து ஒரு 6. பேட்ஸ்மேன் வந்து செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. மீண்டும் ஒரு அடி. ஸோ 2 ஓடுவாங்களா? மிஸ்ஃபீல்ட் காரணமாக ஒரு 2வது ரனுக்கு ஓடிருக்காங்க. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ங்க பேட்ஸ்மேன். ஸோ அடுத்த பால் 6 அடித்தாலுமே ஸோ சிங்கிள்ஸ் வந்து நல்லாவே ரொட்டேட் பண்ணுறாங்க. மீண்டும் ஒரு அடி. ஸோ லெக் சைடில் வந்து அடிச்சிருக்காரு. ஸோ 2 ஓடுவாங்களா? மீண்டும் ஒரு 2 ரனுக்கான வாய்ப்பு இல்லைங்க. பேட்ஸ்மேன் நல்லா ரீச் பண்ணிட்டாரு. போல்டுங்க. சரியான கம்பேங்க பவுலர்கிட்ட இருந்து. ஸோ குச்சியை பார்த்து கரெக்டாக அடிச்சிருக்காரு வந்த ஓவரான ஃபர்ஸ்ட் பால். ஷாட்டு சரியான ஹைட்டில் போயிட்டுருக்கு பால். கேட்ச் பிடிப்பாங்களா? இல்லைங்க. இது ஒரு பெரிய மேக்ஸிமம்மு. அந்த மரத்துக்கிட்ட வந்து பால் போயிடுச்சு. ஸோ பேட்ஸ்மேன் வந்து இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு கடாசி இருக்காருங்க. மீண்டும் ஒரு அடி. ஸோ கேட்ச் பிடிப்பாங்களா? இல்லைங்க. ஃபீல்டர் கீழே வந்து 2 பவுன்ஸில் போயிருக்கு. ஸோ டபுள் ஓடுறாங்க இங்கே. ஸோ மிஸ்ஃபீல்ட் காரணமாக ஒரு டபுள் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க பேட்ஸ்மேன்ஸ் 2 பேரும். ஓ மிஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. ஸோ நல்ல ஒரு ஃபேஸில் போட்டிருக்காரு பவுலர். ஸோ வைடு போட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டன் வந்து பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஃபேஸ் இந்த பால் வந்து போடப்பட்டிருக்கு. போல்டுங்க. குச்சியை பார்த்து அழகாக வந்து வீசியிருக்காரு. ஸோ பேட்ஸ்மேன் காரணமாக வெளியேறாரு. ஸோ என்னதான் வைடு போட்டாலுமே வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க டீமுக்காக பவுலர். ஸோ நல்ல ஒரு கம்பேக் பவுலர் கிட்ட இருந்து. ஸோ லாஸ்ட் பாலை வந்து டாட்டோட முடிச்சிருக்காரு பவுலரு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, விக்கெட்டை வந்து அவங்க டீமுக்காக வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். ஸோ 28 ரன் தேவை 6 பந்தில். அடிப்பாங்களா இல்லையா? ஸோ வைடோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர். போல்டுங்க. ஸோ ஸ்லோவாக வந்து ஸ்டிக்கை பார்த்து போட்டு விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு பவுலர். பாலில் 27 ரன் தேவை. அடிப்பாங்களா பேட்டிங் டீம்? ஓ நல்ல ஒரு யாக்கிங் டெலிவரிங்க. ஸோ டெத் ஓவரில் வந்து இப்படி தான் போடணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம போட்டுட்ருக்காரு பவுலரு. ஒரு வைட். ஸோ மீண்டும் ஒரு யாக்கிங் லென்த். ஸோ பேக் டு பேக் யாக்கிங் லென்த்தை வந்து பவுலர்ஸ் வந்து வச்சுட்ருக்காரு. ஸோ கீப்பர் வந்து அழகாக கேட் பண்ணிட்டாருங்க. ஸோ மீண்டும் ஒரு பீட்டன் பவுலர்கிட்ட வந்து. போல்டு பேக் டு பேக் விக்கெட்ஸ். ஸோ லாஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸை வந்து அடிட்டுருக்காரு பவுலர். நோபால் போட்டார். ஸோ இதன் காரணமாக ஒய்ஆர்எஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து முன்னேறியிருக்காங்க. ஸோ சூப்பராக வந்து அவங்க பவுலிங் காரணமாக டிஃபெண்ட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, தேங்க்யூ.